எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி சொல்லப்போகிற ஒரு விஷயம் வந்து யூனியன் ஸ்ட்ரென்த்து. இந்தியர்களுக்கு இன்னொன்று வெளிநாட்டை நம்மளை பற்றி பெருமையாக சொல்லக்கூடியது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நம்ம நாட்டெல்லாம் நமக்கு தெரியும். சவுகார்பேட்டில் நடந்த ஒரு விஷயம், மார்வாடி சமூகத்தில் அங்கே அதிகமாக தொழில் பண்ணுறாங்க, எல்லாமே தெரியும். பல நல்ல காரியங்களும் பண்ணுறாங்க. ஆனால் வியாபாரத்தில் பல சூழ்ச்சிகள் பண்ணி தமிழர்களை வீழ்த்தி பல இடங்களை ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு பேச்சும் அரசியல் புரசலாக வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க காசு அவங்க இது பண்ணுறாங்க. பொருளாதார அடிப்படையில் பெரிய ஆளானால் தமிழர்களோட வியாபாரம் செமையாக அடி வாங்குன்ற ஒரு கருத்து இருக்குது அவங்களுக்குள்ள. ஹோல்சேல் பிஸ்னஸ், அதாவது நகைக்கடை, இந்த ஆர்டர் எல்லாமே இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு. சரி, அது பார்க்க ஒரு பக்கம். நான் விஷயத்துக்கு வரேன். ஜிஎஸ்டி அதிகாரிகள் இவங்க ஒழுங்காக ஜிஎஸ்டி கட்ட மாட்டேங்கிறாங்கன்னு பல கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்குன்ட்டு ஜிஎஸ்டி அதிகாரிகள் சவுகார்பேட்டில் வந்து ரைடுக்கு போயிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகளை எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 200 மார்வாடிகள் கடையை சாத்திட்டு இந்த ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து சிறை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் வந்து சென்னை போலீஸ் வந்து பேசி இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி தான் அவங்க அந்த இடத்தை விட்டே போனாங்க. இதுவே நம்ம ஊர் நாடாரோ செட்டியாரோ இது மாதிரி பண்ணால் விடுவாங்களா? முடியுமா? நம்மளால் முடியாது. இதான் யூனியன் ஸ்ட்ரென்த்துன்றாங்க. ஸோ இந்த யூனியன் ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நம்ம தமிழர்களுக்கு ஒன்று இருந்தால் நம்மளும் உருப்பிட்டுருக்கலாம். மலையாளிஸுக்கு இருக்குது, தெலுங்கர்களுக்கு இருக்குது, கன்னடர்களுக்கு இருக்குது. நம்ம தமிழர்களுக்கு அது எப்போ வரும்னு தெரியல. அப்படி வந்தால்தான் வட இந்திய தொழிலாளரோட ஆதிக்கம் தமிழ்நாட்டை விட்டு போவோம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன்.